டைம் ஓடிடுது. பார்த்தா படிக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா மார்க் வரதில்லையே. ஆன்லைன் கிளாஸ்ல இங்கிலீஷ் ஹிந்தின்னு மாத்தி மாத்தி எடுக்கிறாங்க, சரியாவே புரிய மாட்டேங்குது. எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் புக்கே எடுக்கிறானுங்க, ஆனா படிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கு. இந்த அல்ஜிப்ரா, டிஃபரன்சியேஷன், இன்டகிரேஷன் இதெல்லாம் என்ன, எதுக்கு படிக்கிறோனே தெரியல. இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சு நீட் கிராக் பண்ண முடியுமா? 10th நல்ல மார்க், ஆனா பிளஸ் 2ல கம்மியாயிருச்சே. எல்லா சாப்டர்ஸ்லயும் சாய்ஸ் வச்சு படிச்சா எப்படி 90% மார்க் வரும்? இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் நம்ம 100 லேர்னிங் ஆப். 9th to 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி சப்ஜெக்ட்ஸ்க்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் அண்ட் டாபிக் வைஸ் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ், இதெல்லாமே தமிழ்நாட்டில் இருக்க பெஸ்ட் தமிழ் ஸ்பீக்கிங் ஃபேக்கல்டியோட சேர்ந்து படிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்டா நம்ம எல்லாருமே இந்த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கோம். ஆனா இனி நம்ம எல்லாருமே டாப்பர்ஸ் தான். வாங்க படிக்கலாம் நம்ம 100 லேர்னிங்ல. Hey guys, welcome to 100 Learning Together. So, in the video la hydroxy compounds and ethers la enna paaka porom appadina alcohols and phenols oda acidity patti discuss pannalam. Okay, so we know that the alcohol is a weak acidic than water. Water vida alcohol weak acidic ah irukum, but phenol vandute it will be more acidic than water as well as aliphatic alcohols. So, adu yen da paaka porom. Okay, so first we'll discuss the acidity of alcohols. So alcohols are weakly acidic. Okay, so it is weakly acidic and it is acidity, it is comparable with water. We know that water, it is neutral in nature, right? So அது என்ன பண்ணும், ஒரு பேஸ் கூடனா ஆசிட் ஆக்ட் பண்ணும், இதுவே ஒரு ஆசிட் கூட அப்படின்னா பேஸ் ஆக்ட் பண்ணும், ரைட்? ஸோ அந்த வாட்டரை விட திஸ் ஆல்கஹால், அலிஃபேட்டிக் ஆல்கஹால், இட் இஸ் வீக்லி அசிடிக். ஓகே, நவ் யூ கேன் டெல் இட் யூசிங் தி Ka value. We know that Ka value, it is the dissociation constant of an acid. Acid oda dissociation constant. So Ka value increase ஆக acidity ennaagum increase ஆகும். Okay, because Ka and acidity both are directly proportional. Now when you see here, what is the Ka of water given? It is 1.8 into 10 power minus 16 and Ka of alcohol is 10 power minus 16 to 10 power minus 18. Okay, yes. இப்போ இந்த ரெண்ட கம்பேர் பண்ணும்போது எதுக்கு Ka value ஜாஸ்தி? It is for water because it is 10 power minus 16 இல்லையா? So therefore water க்கு Ka value ஜாஸ்தி and for alcohol க்கு Ka value கம்மி. So இதை வச்சே சொல்லிடலாம் that alcohols are weakly acidic than water. Okay, now இந்த alcohols என்ன பண்ணும் அப்படின்னா it can react with metals கூட react பண்ணி ஹைட்ரஜன் கேஸை லிபரேட் பண்ணும். ஸோ we know that ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகுது அப்படின்னா the substance acidன்னு சொல்லி தெரியும். ஸோ therefore it is acidic. பட் பேஸ் கூட ரியாக்ட் பண்ணுமா அப்படின்னா பண்ணாது. NaOH கூட இது ரியாக்ட் பண்ணாது. ஸோ therefore it is weakly acidic. ஒரு ஸ்ட்ராங் ஆசிடா இருக்கு அப்படின்னா பேஸ் கூட ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு சால்ட் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த சால்ட் இங்கே ஃபார்ம் ஆகல. ஸோ this also conclude that alcohol is weakly acidic in nature. Now we'll see the reaction with metal. So I'm taking 2 times of OH. It reacts with metal, sodium metal. Okay, 2 times of sodium to form what? 2 times of C2H5ONA and metals கூட react பண்ணும்போது acid it liberates hydrogen, right? So இந்த hydrogen gas வெளியில கொடுக்கணும், அப்பதான் அது acid. So இங்க என்ன ஆகுது, இந்த hydrogen வெளியில போகுது, H2 gas வெளியில போகுது. So this shows that alcohol is acidic. But இது strong acid or weak acid and decide பண்றது the reaction with base. அதாவது I can take NaOH, KOH, ஏதாவது ஒரு ஆல்கலி எடுத்துக்கலாம். இப்போ எத்தனால when I treat with this alkali there will be no reaction. Okay, இங்க reaction நடக்கிறதுல. So this shows that alcohol is weakly acidic in nature. And next is comparison of acidity of primary, secondary and tertiary alcohol. Now we know that alcohol it is weakly acidic, but primary alcohol எப்படி behave பண்ணுது, secondary and tertiary alcohol எப்படி behave பண்ணுதுன்னு பார்க்கலாம். So இதுக்கு we are going to discuss the plus I effect and minus I effect. Plus I effect is due to what? Electron releasing group. And minus I effect is due to electron withdrawing group. Okay, so இப்போ alcohol CH3 CH2OH.
Okay, so here electron releasing group is present. அதாவது we know that alkyl groups are electron releasing in nature. Okay, இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா I'm taking electron withdrawing group இருக்க மாதிரி ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். Cl CH3 க்கு பதிலா இங்க என்னக்குன்னா CH2Cl இருக்கு and CH2OH. Okay, CH3 க்கு பதிலா ஒரு chlorine அங்க substitute ஆயிருக்கு. Now we know that chlorine it is an electron withdrawing group, right? So இது என்ன பண்ணும், electron withdraw பண்ணிக்கும். Okay, so இப்போ electron வந்துட்டு hydrogen கிட்ட இருந்து move ஆகுது, கரெக்டா? அப்போ மூவ் ஆகும்போது இந்த ஹைட்ரஜன் ஈஸியா வெளியில வர முடியுமா முடியாதா? OH கிட்ட இருக்க எலக்ட்ரான் என்ன ஆகுதுன்னா வெளியில போகுது. அப்ப இந்த பாண்ட் வந்துட்டு என்ன ஆயிடும், this bond becomes weak. Okay, electron releasing groupல என்ன ஆகுது, இப்போ electron releasing group alkyl groups are electron releasing in nature, right? So இது என்ன பண்ணும், எலக்ட்ரானை கொடுக்கும். அப்போ Oக்கும் Hக்கும் நடுவுல என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரான் வருது. ஸோ இங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகுது. ஓகே, இப்போ we know that a bond is made up of electron. அப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக ஆக அந்த பாண்டோட ஸ்ட்ரென்த் என்ன ஆகும், இன்னுமே ஸ்ட்ராங் ஆகும். ஸோ திஸ் பாண்ட் பிகம்ஸ் ஸ்ட்ராங். இங்க இருந்து எலக்ட்ரான் வெளியில போறனால இட் பிகம்ஸ் வீக், இங்க எலக்ட்ரான் உள்ள வரனால இட் பிகம்ஸ் ஸ்ட்ராங். இப்போ வீக்கா இருந்துச்சுன்னா ஹைட்ரஜன் ஈஸியா வெளியில வருமா, ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா ஹைட்ரஜன் ஈஸியா வெளியில வருமா? அப்படியே வீக்கா இருந்தா தான் ஈஸியா வெளியில வரும். ஓகே, ஸோ இங்க என்ன ஆகுது, ஹைட்ரஜன் ஈஸியா வெளியில வந்துருது. ஓகே, when there is a presence of electron withdrawing group. இப்போ எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருக்கும்போது என்ன ஆகும், இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜன் நடுவில் இருக்க பாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கனால இங்க ஹைட்ரஜன் will not come out easily. இங்க வீக்கா இருக்கனால hydrogen can move out easily. Okay, so therefore which one will be more acidic? We know that the one which gives out H plus is more acidic. So எது வந்துட்டு H plus வெளியில கொடுக்குது ஈஸியா, electron withdrawing group, because இங்க தான் hydrogen ஈஸியா வெளியில வருது. So the alcohols containing electron withdrawing group will be more acidic than the alcohol containing electron releasing group. Okay, so now we are going to compare the acidity of primary, secondary and tertiary alcohol. Okay, so in the order of reactivity எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். So I am writing a primary alcohol CH3 CH2OH. Okay, அடுத்ததா ஒரு secondary alcohol CH3 CH3 CHOH. Okay, and அடுத்தது tertiary alcohol CH3 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 COH. Okay, so this is tertiary alcohol. And இங்க பார்க்கலாம், இங்க வந்துட்டு 2 hydrogen இருக்கு and ஒரு alkyl group இருக்கா in primary alcohol. Okay, I'll name it primary, secondary, tertiary. இங்க எவ்வளவு alkyl group இருக்கு, secondaryல 2 alkyl groups, tertiary level alkyl groups இருக்கு 3 alkyl groups. So therefore electron releasing nature எதுக்கு அதிகம்? Okay, tertiary க்கு அதிகம் because it has 3 alkyl groups. Secondary க்கு it has 2 alkyl groups and primary க்கு ஒரே ஒரு alkyl group தான் இருக்கு. So therefore which one will be more acidic? இப்போ alkyl group அதிகமாக ஆக என்ன ஆகும்னா இந்த OH bond இன்னுமே strong ஆகும். It becomes more strong. This is because there are 3 plus I groups here. இங்க எவ்வளவு இருக்கு, 2 plus I group and இங்க ஒரே ஒரு plus I group தான் இருக்கு. And we know that plus I group இருந்துச்சுன்னா acidity என்ன ஆகும், decrease ஆகும், because plus I group ன்றது nothing but electron releasing group. இப்பதான் படிச்சோம் electron releasing group விட electron withdrawing group தான் வந்துட்டு it will be more acidic அப்படின்னு. இப்போ electron releasing group அதிகமாக ஆக என்ன ஆகும்னா bond strength அதிகமாகும் because it releases electron. இங்க ஒரு alkyl group தான் இருக்கு and இங்க 2 alkyl group இருக்கு. அப்ப இதை விட primary alcohol விட secondary alcohol இருக்க OH bond கிட்ட நிறைய electrons move ஆகுது. இப்ப
டெர்ஷரி ஆல்கஹால் எடுத்துட்டோம்னா 3 ஆல்கல் குரூப்ஸ் இருக்கு, அதனால செகண்டரியை கம்பேர் பண்ணும்போது டெர்ஷரியில இன்னுமே அதிகமா மூவ் ஆகும். ஸோ பிளஸ் ஐ குரூப் இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா அசிடிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இங்க என்ன ஆகும், acidity decreases. So therefore which one will be more acidic among these three? Obviously primary. Next comes secondary and last will be tertiary, because tertiary la enna irukku adhigamana plus I group irukku. Okay, so this is the reason for the order of acidity. Okay, what is the order? Primary alcohol will be more acidic compared to secondary. Secondary will be more acidic compared to tertiary, because we know that electron releasing group decreases the acidity. As the number of electron releasing group அதிகமாகறனால என்ன ஆகுதுன்னா acidityயும் கம்மி ஆகுது. Okay, yes. And next is alcohol. It can act as a bronzed base too. இது வந்துட்டு என்ன ஆகுதுன்னா பேஸாவும் ஆக்ட் பண்ணும். இப்போ what is bronzed base? Proton acceptors. புரோட்டான் அக்செப்ட் பண்றது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிரான்ஸ்டட் பேஸ்ன்னு சொல்லுவோம். புரோட்டான்றது என்ன, H plus ion. ஸோ H plus ion அக்செப்ட் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் செட் டு பி எஸ் a Bronsted base. ஓகே, ஸோ இப்போ ஆல்கஹாலும் என்ன பண்ணுது, H plus ion அக்செப்ட் பண்ணுது. ஓகே, see here CH3 CH2OH. and இங்கே lone pair of electron இருக்கா, எஸ். இது என்ன பண்ணுனா வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுது. அப்போ இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்க இருக்க ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு இட் ஃபார்ம்ஸ் CH3 CH2OH. இங்க ஒரு ஹைட்ரஜன் வந்துரும், இங்க பிளஸ் வந்துரும், ஆக்சிஜன் கிட்ட பிளஸ். இந்த என்ன ஆயிடும், இந்த OH மைனஸ் வெளியில போகுது. So what happens here, since there is lone pair of electron on oxygen atom, it can attract the H plus ion. Okay, so due to the presence of lone pair of electron on oxygen atom, it can act as Bronsted base. Because what is Bronsted base? They are proton acceptors. And next comes the acidity of phenol. இப்போ alcohol ஓட acidity எல்லாத்துக்குமே clear-ஆ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Yes, so alcohol வந்துட்டு when you compare primary, secondary and tertiary alcohol, which one will be more acidic? Obviously primary, because we know that plus I group increase ஆக ஆக acidity decrease ஆகும். So tertiaryல அதிகமான plus I group இருக்கு, அதனால it will be least acidic. Okay, and also in the alcohol, aliphatic alcohol, it is weakly acidic than water, and you can prove it through 2 points. என்ன metal கூட react பண்ணும்போது hydrogen gas liberate பண்ணுது. So எல்லா acidுமே metal கூட react பண்ணானா hydrogen gas வெளியில அனுப்பும். Okay, so this is the reason why alcohol is acidic. But ஏன் weakly acidic? Because எல்லா acidும் base கூட react பண்ணி நம்மளுக்கு salt product-ஆ கொடுக்கும். But இங்க அது நடக்கிறது இல்ல. So therefore it is weakly acidic. Okay, now we'll move to the acidity of phenols. Phenols வந்துட்டோட acidity எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Phenol will be more acidic than aliphatic alcohols. Aliphatic alcohol விட it is more acidic. This is because one is it can react with base. Okay, aliphatic alcohol, it do not react. It do not react with base. So therefore it is, aliphatic alcohol is weakly acidic. But phenol, it is more acidic. This is because it can react with base. Okay, so I am taking phenol C6H5OH. It reacts with base NaOH. Okay, so to form C6H5ONa plus H2O. அப்ப இங்க என்ன ஆகும், H OH வெளியில போகுது. So it forms sodium phenoxide ion. Sodium phenoxide ion. And also in aqueous solution, C6H5OH plus HOH என்ன ஆகுனா, இங்க இருக்க ஒரு புரோட்டான் ரிலீஸ் ஆகுது. அதாவது வாட்டர் மாலிகுல்ல இருக்க ஒரு ஆக்சிஜன் இந்த H எடுத்துட்டு
H3O plus வெளியில போகுது. So it forms what? C6H5O minus. And இங்க என்ன ஆகுது? H plus வெளியில போகுது. So H plus வெளியில போச்சு அப்படின்னா we know that that is an acid. So therefore இது NaOH கூடயும் react பண்ணுது. Aqueous solutionல it gives out H plus ion. So therefore phenol is more acidic than the aliphatic alcohol. Now we'll compare with water. Okay, இப்போ நான் 3 எடுத்துக்கிட்டேன். One is water, second is aliphatic alcohol, and third is phenol. Now we know that Ka value acidity we can relate, that is Ka value increase ஆக என்ன ஆகும் acidity? Acidity will also increase. Okay, so இங்க பார்க்கலாம் Ka of water is 1.8 into 10 power minus 16. For aliphatic alcohol it is 10 power minus 16 to 10 power minus 18, and for phenol it is 10 power minus 10. So which one will be more basic? Obviously phenol. ஏன்னா இங்க see the power it is minus. Okay, plus தான் இருந்துச்சுன்னா it will be aliphatic alcohol, but இங்க மைனஸா இருக்கா, so மைனஸ்ல போக போக லீஸ்ட் நம்பருக்கு தான் வந்துட்டு வேல்யூ அதிகம். கரெக்டா? so 10 power minus 10 phenolக்கு, so phenol will be more acidic than water, and water will be more acidic than aliphatic alcohol. So this one will be the order of acidity. Okay, why? Because phenol it can react with NaOH, and also it gives out H plus ion. Okay, so inga aliphatic alcohol enna panudhu, it does not react with NaOH, so NaOH kuda no reaction, so therefore it is weakly acidic. And next is electron withdrawing group irundha enna agum, electron releasing group irundha enna agum. Okay, so the same factor here too, minus I group plus I group. So minus I group இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? phenolல இருக்க oxygen hydrogen நடுவுல இருக்க bond என்ன ஆகும்? electron withdraw ஆகுறனால இந்த bond weak ஆகுது. So therefore it will be more acidic. என்ன ஆகும்? H plus ion easy வெளியில போகுது. When there is an electron withdrawing group. Okay, so I am writing an electron withdrawing group CHO. Okay, ஒரு aldehyde இருக்கு. So இந்த aldehyde meta position இருக்கணும். Sorry, CHO. இந்த aldehyde it is electron withdrawing in nature. அதனால இது என்ன பண்ணுது? electron withdraw பண்ணுது. இப்போ I am taking an electron releasing group NH2. இதெல்லாம் lone pair of electron இருக்கா, so therefore it is electron releasing in nature. இது என்ன பண்ணும்? எலக்ட்ரானை கொடுக்கும். அப்போ ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் இருக்க bond என்ன ஆகும்? It becomes strong. So therefore it is weakly acidic. Okay, yes. So now I'll give you two examples. Tell me which one will be strong acidic and which one will be weak. Okay, so ரெண்டுமே phenol தான். Substituted phenol எடுத்துக்கலாம். So one is CH3 substitute ஆயிருக்கு para positionல, இன்னொன்னுல COOH substitute ஆயிருக்கு meta positionல. So which one will be more acidic? இதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியணும்? எது plus I group, எது minus I group ன்னு தெரியணும். அதாவது எது electron releasing and எது electron withdrawing தெரியும். நம்மளுக்கு தெரியும் CH3 it is electron releasing group, that is plus I group. அப்போ this one will be more acidic. This one will be least acidic. This is because it releases electron. அப்போ OH நடுவுல இருக்க bond என்ன ஆகும்? It will become strong. இப்ப COOH எடுத்துக்கலாம். So carbonyl group வந்தாலே C double bond O, it is electron withdrawing group. Okay, because இங்க carbonல positive charge and oxygenல negative charge இருக்கும். This is because the highly electronegative oxygen atom என்ன பண்ணுது? electron pull பண்ணிக்கும். அதனால இந்த கார்பன் கிட்ட ஒரு partial positive charge இருக்கும். So positive charge இருந்தாலே it is electron withdrawing in nature. So electron withdraw பண்ணுது அப்படின்னா என்ன பண்ணும்? இங்க இருக்க electron இது எடுத்துக்கும். Okay, so therefore இந்த bond என்ன ஆயிடும்? weak ஆயிடும். So therefore this one will be more acidic. So which one is more acidic here?
COOH present ஆயிருக்க group will be more acidic. Okay, and also we can relate the acidity with pKa value. We know that Ka is directly proportional to acidity. Now what is pKa? pKa is equal to minus log of Ka, negative logarithm of Ka. அப்ப pKa value என்ன ஆகணும் அப்படின்னா decreases. அப்ப pKa value decrease ஆக acidity என்ன ஆகும் increase ஆகும். Okay, pKa and acidity are inversely proportional. Now you can see pKa values கொடுத்திருக்காங்க. Okay, so now I am considering this one. Orthonitrophenol, paranitrophenol and metanitrophenol. இதுல which one is more acidic? 7.2, 7.1, 7.3. We know that pKa value எதுக்கு கம்மியா இருக்கோ அதுதான் more acidic இருக்கும். Okay, so எதுக்கு கம்மியா இருக்கு? 7.2, 7.1, 7.3. Obviously it is for 7.1. So therefore this one will be more acidic. Okay, and also okay, phenolum ethanol எடுத்துக்கலாம். phenol ethanol, ethanol value எவ்வளோ? 15.9, phenol ஓட value 10. So which one will be more acidic? 10 will be more acidic. அதே மாதிரி லாஸ்ட் பாருங்க, orthocresol, metacresol, paracresol. எதுக்கு வேல்யூ கம்மியா இருக்கு? 10.1. so metacresol will be more acidic. Okay, so this is how you'll be calculating you'll be relating the acidity with pKa value. Okay, yes, phenols. Okay, so phenols oda classification and preparation, எப்படியெல்லா phenols prepare பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். So the first is phenol. So phenol அப்படின்னா என்ன? benzene ringல என்ன group இருக்கணும்? OH group. Okay, so if the OH group is attached to benzene ring, it is said to be as what? It is said to be as phenol. Okay, and in the phenol la pathinga appadina it is more acidic than aliphatic alcohol. Okay, இதோட reason நம்ம last videoல பார்த்தோம். acidity of alcohol and acidity of phenols ல இது detailed discuss பண்ணோம், right? So since it is more acidic, இந்த phenolக்கு இன்னொரு name இருக்கு. அது என்னன்னா it is carbolic acid. Okay, so என்னடா இங்க COOH குரூப்பே இல்ல, கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பே இல்ல, அப்படியே இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆசிட்னு சொல்றோம். This is because phenol is more acidic. Okay, so இதோட acidic நேச்சர்னால இதோட இன்னொரு நேம் என்ன? Carbolic acid. And next comes the classification of phenols. Okay, so phenol எப்படியெல்லாம் classify பண்ணலாம் அப்படின்னா based on the number of OH group. Okay, based on number of OH group. இப்போ ஒரே ஒரு OH group இருக்கு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்? மோனோஹைட்ரிக் phenol. இதுவே 2 இருந்துச்சுன்னா டைஹைட்ரிக், 3 இருந்துச்சுன்னா ட்ரைஹைட்ரிக் phenols சொல்லி இதை நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ phenol we know that benzene ringல OH இருந்துச்சுன்னா phenol. So therefore இங்க we have different positions, right? So இங்க இந்த ரெண்டு பக்கத்து பொசிஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆர்த்தோன்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது adjacent position is ortho. ஓகே, அதே மாதிரி alternate position, அதாவது ஒன்னு விட்டுட்டு அதுக்கு அடுத்த பொசிஷன் என்னன்னு சொல்லுவோம்? this is ortho, இதை மெட்டான்னு சொல்லுவோம். ஓகே, so alternate position is meta. இதுவே opposite position, இந்த பொசிஷன் இருக்குல்ல CH3 சாரி OH க்கு opposite position, இத para position னு சொல்லுவோம். so opposite position is para. okay, so இந்த பொசிஷன்ல இங்க என்ன இருக்குன்னா கீழ இருக்க எக்ஸாம்பிள்ல CH3 சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்ல எங்க இருக்கு? பக்கத்துல இருக்கு. so இது ஆர்த்தோ பொசிஷன். and செகண்ட் ஒன்ல எங்க இருக்கு? ஒன்னு விட்டுட்டு அடுத்ததுல alternate positionல இருக்கு. so therefore this is meta position. and இங்க opposite positionல இருக்கு. so therefore this is para. okay, so இத வச்சு we can name it. okay, so what is this? this is orthocresol. cresolன்றது ஒண்ணும் கிடையாது,
ஃபீனால் ரிங்ல ஒரு CH3 குரூப் இருக்கு அப்படின்னா அதோட பேர் என்ன? கிரெசால். ஓகே, CH3 கிரெசால். ரெண்டுமே CCன்னு ஸ்டார்ட் ஆகும். இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, பென்சன் ரிங்ல CH3 OH. ஓகே, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது பேர் என்ன? இங்கேயும் கார்பன் இருக்கா, ஸோ therefore C-ல ஸ்டார்ட் ஆகும், கிரெசால். ஓகே, அண்ட் வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் ஆர்த்தோக்ரெசால் பிகாஸ் ரெண்டுமே எங்க இருக்கு? அடுத்தடுத்த பொசிஷன்ல இருக்கு. ஆல்டர்னேட் பொசிஷன்ல இருந்துச்சுன்னா அது பேர் என்னது? மெட்டாக்ரெசால். அண்ட் ஆப்போசிட் பொசிஷன்ல இருந்துச்சுன்னா இது பேராக்ரெசால். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி காமன் நேம். இப்போ IUPAC நேம் பார்க்கலாம். இப்போ இந்த OH பிரசன்ட் ஆயிருக்க கார்பனை ஃபர்ஸ்ட் கார்பன் எடுத்துக்கலாம். செகண்ட் கார்பன்ல என்ன இருக்கு? மெத்தில் குரூப் இருக்கு. ஸோ therefore இதோட பேர் என்னவா இருக்கும்? 2-methyl phenol. ஃபீனால்ன்றது மெயின் ரிங் இங்க. ஓகே, இதுல என்ன இருக்கு? CH3 சப்ஸ்டிடியூவெண்டா இருக்கு. அண்ட் அடுத்தது 1 2 3 தேர்ட் கார்பன்ல CH3 இருக்கனால திஸ் இஸ் 3-methyl phenol. அடுத்ததுல 1 2 3 4 ஃபோர்த் கார்பன்ல CH3 இருக்கனால இதோட பேர் என்ன? 4-methyl phenol. Okay, so this is monohydric alcohol. அடுத்தது dihydric alcohol. Dihydric alcohol னா என்ன? பென்சின் ரிங்ல ரெண்டு OH குரூப் இருந்துச்சுன்னா that is dihydric. இப்போ நீங்க பார்க்குற எக்ஸாம்பிள்ல எல்லாத்துலயும் என்ன இருக்கு? 2 OH குரூப் இருக்கு. அண்ட் இங்க நம்ம காமனா கிரெசால்க்குன்னு ஒரு நேம் கொடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு காமன் நேம் கிடையாது, ஒன்னொன்னுக்கும் தனித்தனி நேம் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி OH பக்கத்துல இருந்துச்சு, அட்ஜசன்ட் பொசிஷன்ல இருக்கு, ஆர்த்தோ பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா இதோட நேம் என்னதுன்னா கேட்டகால். ஓகே, கேட்டகால். மெட்டா பொசிஷன்ல இருக்குன்னா இதோட நேம் ரெசார்சினால். அண்ட் இங்க ஆப்போசிட் பொசிஷன்ல இருக்கனால இதோட நேம் என்னது? குவினால். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த காமன் நேம். இப்போ IUPAC நேம் பார்க்கலாம். இங்க ரெண்டுமே OH குரூப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரெண்டுமே சப்ஸ்டிடியூவெண்ட் தான். அப்போ பென்சின் ரிங் தான் மெயின். அப்போ சப்ஸ்டிடியூவெண்ட் எப்படி நேம் பண்ணுவோம்? வித் தி நம்பர் ஆஃப் த கார்பன் ஆட்டம். எந்த கார்பன் ஆட்டம்ல பிரசன்ட் ஆயிருக்கோ அதோட நம்பர் கொடுக்கணும். ரைட், 1 2. ஸோ 1,2 எவ்வளோ OH இருக்கு? 2 OH. ஸோ டைஹைட்ராக்சி. ஓகே, ஸோ இந்த OH குரூப்பை பின்னாடி வச்சு எழுதணும்னா அது ஆல்னு முடியும்னு படிச்சிருக்கோம் சஃபிக்ஸ்ல. இதுவே நம்ம முன்னாடி எழுதணும் அப்படின்னா இதோட ப்ரிஃபிக்ஸ் என்னன்னா OH ஹைட்ராக்சி. ஓகே, இதோட ப்ரிஃபிக்ஸ் என்னது? ஹைட்ராக்சி. ஸோ 1,2 டைஹைட்ராக்சி. இங்க எது வந்துட்டு மெயின் ரிங்? பென்சின் ரிங். ஸோ therefore பென்சீன். 1 2 டைஹைட்ராக்சி பென்சீன். இங்க என்ன வரணும்? 1 2 3. ஸோ 1,3 டைஹைட்ராக்சி பென்சீன். அண்ட் பேரா பொசிஷன்ல எங்க OH பிரசன்ட் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட்லயும் ஃபோர்த்லயும் 1 2 3 4. அப்ப இதோட நேம் என்ன? 1,4 டைஹைட்ராக்சி பென்சீன். Okay, so 1,2 dihydroxybenzene is catechol, 1,3 dihydroxybenzene is resorcinol, and 1,4 dihydroxybenzene is quinol. Okay, and next comes trihydric phenol. Trihydric phenol அப்படினா 3 OH group இருக்கணும். Okay, so இங்க பார்க்கிறோம் மூணுமே அடுத்தடுத்து இருக்கா. So what will be the IUPAC name? 1 2 3 trihydroxy. Why trihydroxy here? Because இங்க 3 OH group இருக்கு. Benzene. Okay, now இங்க பார்க்கலாம் 1 2 3 4. Okay, so therefore it will be first carbon, second carbon, fourth carbon ல இருக்கு. So 1 2 4 trihydroxy benzene. And last example எங்க இருக்கு? 1 2 3 4 5. So இதோட நேம் என்ன? 135 trihydroxy benzene. Okay, so this is the IUPAC name. Now what will be its common name? இங்கேயுமே ஒரு trihydroxy benzene க்கும் ஒரு நேம் இருக்கு. Okay, so 1 2 3 trihydroxy benzene ஓட நேம் என்ன அப்படின்னா it is pyrogalol. Okay, pyrogalol. So மூணுமே அடுத்தடுத்து வரணும். இதுவே 1 2 இருக்கு and fourth கார்பன்ல OH இருக்குன்னா அது 1 2 4 trihydroxybenzene. இதோட நேம் என்ன அப்படின்னா
hydroxyquinol. ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரியும் quinol எது. வாட் இஸ் quinol? இங்க படிச்சோமா 2 dihydric phenol படிச்சோமா 2 OH group in opposite position, right? So இங்க OH, இங்க OH இருக்கு, benzene ringல OH இருக்கு, and இதுல ஒரு OH வந்துட்டு இங்க இருக்க ortho positionல present ஆயிருக்கு, right? So we know that opposite positionல இருந்துச்சுன்னா அது பேர் quinol. இங்க இன்னொரு hydroxy இருக்கனால இது பேர் என்னது? hydroxyquinol. Okay, and இதோட நேம் என்ன அப்படின்னா fluoroglucinol. 135 ல இருந்துச்சுன்னா இதோட நேம் என்ன? fluoroglucinol. Okay, so this is trihydric phenol. Now we'll move to the substituted phenols. Okay, so அதாவது எங்கயாச்சும் phenol தான், அதுல ஒரு substituent இருக்கும். For example, cresol பார்த்தோம் இல்லையா, it is also a substituted phenol. OHCH3. What is this? This is orthocresol. Okay, or else 2-methyl phenol. Okay, so அதே மாதிரி இங்கேயுமே இங்க ரெண்டு OH group இருக்கு, ஒரு CH3 இருக்கு. So therefore this is also a substituted alcohol phenol. Okay, so what will be its name? இங்க பார்க்கலாம் 1 2 3 4 5. Okay, so third carbonலயும் fifth carbonலயும் என்ன இருக்கு? hydroxy group இருக்கு. So 3,5 dihydroxy. இப்ப benzene ringல CH3 இருக்குன்னா இதோட பேர் என்ன? benzene ringல CH3 இருக்குன்னா இதோட நேம் வந்துட்டு toluene. Okay, so 3,5 trihydroxy toluene. Okay, and another one example, OH இருக்கு, NH2 இருக்கு. Okay, so இந்த NH2 group எங்க இருக்கு? para positionல இருக்கு. So para NH2ன்றது என்ன group? amine group, aminophenol. Okay, and next is இன்னொரு example எழுதுறேன். மெட்டா பொசிஷன்ல இருக்கும்போது எழுதலாமா? மெட்டா பொசிஷன்ல என்ன இருக்கணும்? எலக்ட்ரான் withdrawing group இருக்கணும். So I am writing an aldehyde. Okay, so therefore இது என்னது? மெட்டா பொசிஷன்ல இருக்கனால மெட்டா hydroxy benzaldehyde. Okay, so these are the examples for substituted phenols. And then now we'll move to the preparation of phenols. So phenols எப்படி prepare பண்ணலாம்? Using 4 compounds. Okay, the first one is haloarenes. What is haloarene? Areneன்றது aromatic ring. இதுல ஏதாவது ஒரு halogen present ஆயிருக்குது haloarene. So இதுல இருந்து prepare பண்ணலாம். From benzene sulfonic acid. Benzene ringல SO3H group இருக்குது, benzene sulfonic acid. Next is from aniline. Aniline என்ன? benzene ringல NH2 group இருந்துச்சுன்னா இது பேர் என்னது? aniline, NH2. And next is from cumene. Okay, so இந்த நாலுல இருந்தும் we can prepare. Cumene is nothing but benzene ringல CH, ரெண்டு CH3 இருக்கும். Okay, CH3 twice CH. So this is cumene. Okay, now we are going to study the preparation of all these 4. Okay, from haloarenes in the process பேர் என்ன அப்படின்னா Dow's process, which is one of the important reaction. Okay, Dow's process. So இங்க என்ன பண்றோம் அப்படின்னா haloarene என்ன சொன்னா benzene ringல ஒரு halogen இருக்கணும். So I am taking chlorobenzene. Okay, benzeneல Cl, chlorobenzene, and this one is hydrolyzed with 6 to 8% of NaOH. So it reacts with NaOH at 300 bar pressure. Pressure எவ்வளவு இருக்கணும்? 300 bar, and temperature எவ்வளவு இருக்கணும்? 633 Kelvin. Okay, இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா சிம்பிளா HCl வெளியில போகுது. HCl வெளியில போச்சுன்னா என்ன இருக்கும் benzene ringல? ONA. Okay, what is the C6H5ONA? என்னது? Sodium phenoxide. Okay, now this sodium phenoxide, it reacts with HCl. அப்ப இங்க என்ன ஆகும்? நம்மளுக்கு தேவை phenol, அப்படின்னா என்ன ஆகுது? NaCl வெளியில போகும். So we'll be getting OH, phenol. இங்க NaCl வெளியில போயிடுச்சு.
Okay, so this is the first preparation. And second is from benzene sulfonic acid. இப்போ benzene sulfonic acid எப்படி கிடைக்கும்? When benzene is sulfonated with oleum. Oleum is nothing but sulfuric acid in as fumes, okay? Fuming sulfuric acid. அப்படி சல்ஃபியூரிக் ஆசிட் பாட்டில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபியூம்ஸாக வெளியில் வரும், அதுதான் ஃபியூமிங் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ இந்த ஃபியூமிங் சல்ஃபியூரிக் ஆசிடை பென்சின் கூட ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா வில் பி கெட்டிங் வாட் ப்ளஸ் கான்சென்ட்ரேட்டட் H2SO4 ஃபியூமிங்காக இருக்கணும். ஓகே, ஃபியூமிங் கான்சென்ட்ரேட்டட் H2SO4 போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வில் பி கெட்டிங் SO3H. What is this? This is benzene sulfonic acid. Benzene sulfonic acid. Now this benzene sulfonic acid is heated with molten NaOH at 623 Kelvin. Okay, you are heating with NaOH at 623 Kelvin. என்ன ஆகும்னா இங்க இருக்க H2SO3 வெளியில போயிடும். ஸோ இங்க என்ன ஆயிடும்? Again sodium phenoxide is formed. Okay, our ultimate aim is to produce sodium phenoxide. So sodium phenoxide form ஆச்சுன்னா அதை HCl கூட ட்ரீட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகிடும்? phenol கிடச்சிரும். So which on acidification H plus will be getting OH. என்ன ஆகும்? இங்கே Na plus வெளியில் போகுது. Okay, so this is phenol. This is from benzene sulfonic acid. And next is from aniline. Aniline இருந்து எப்படி prepare பண்ணலாம்? Aniline is benzene ringல என்ன இருக்கணும்? NH2 group இருக்கணும். This aniline is diacetized with nitrous acid. Nitrous acid is nothing but mixture of sodium nitrite and HCl. இதோட mixture தான் nitrous acid, HNO2. இதுதான் nitrous acid. இது எப்படி produce ஆகுது? mixture of NaNO2 in HCl. Okay, என்ன ஆகும்? NaCl வெளியில போயிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? HNO2 கிடைச்சிரும். Okay, so now I am reacting this with NaNO2 in presence of HCl. இல்ல என்ன பண்ணலாம்? reaction with HNO2 டைரக்டாவும் எழுதலாம். At 273 to 278 Kelvin will be getting N2 plus Cl minus. அதாவது இது பேர் என்ன அப்படின்னா பென்சீன். இதுல ரெண்டு நைட்ரஜன் குரூப் இருக்கா? நைட்ரஜனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா டைஅசோ குரூப். ஓகே, அண்ட் இங்க எவ்வளவு நைட்ரஜன் இருக்கு? 2 நைட்ரஜன். ஸோ டைஅசோனியம். ஏன்னா இந்த அசோ குரூப் என்னவா இருக்கு? பிளஸ்ஸா இருக்கு, அதனால IUMல முடியணும். பென்சீன் டைஅசோனியம், CLS குளோரைட். ஓகே, ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகும்? இங்க இருக்க ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வெளியில போயிடும் அண்ட் NaCl வெளியில போகுது. இங்க இருந்து இன்னொரு வாட்டரும் வெளியில போயிடும். ஓகே, ஸோ 2 times of water is removed and இங்க என்ன ஆகுது? NCl மட்டும் இருக்கும், right? So therefore it forms what? Benzene diazonium chloride. And this on treatment with water in presence of some acid H plus கூட போட்டோம்னா என்ன ஆகும்? It forms phenol OH plus இந்த H இங்க இருக்க ஒரு H இந்த Cl எடுத்துட்டு HCl வெளியில போயிடும், நைட்ரஜன் கேஸ் வெளியில போகுது. Okay, so therefore we got phenol. Okay, you can prepare phenol from aniline by benzene diazonium chloride as the intermediate. Okay, yes. And next is from cumene. Cumene ல இருந்து எப்படி prepare பண்ணலாம் அப்படின்னா benzene ring propane கூட போட்டு heat பண்ணணும் at 523 Kelvin. Okay, benzene ring when it is heated with propene. Propene என்ன? 3 carbon atomsல first carbonல double bond இருக்கணும். So CH3 bond CH double bond CH2. Okay, so this is propene. It is heated at 523 Kelvin in presence of H3PO4. இங்க போட்டோம்னா என்ன ஆகும்னா பென்சீன்ல இருக்க ஒரு ஹைட்ரஜன் இந்த கார்பனை கிட்ட போய்டும். இந்த கார்பன்ல இருக்க ஒரு டபுள் பாண்ட் இந்த ஹைட்ரஜனை எடுத்துக்குது. So it forms C bond CH3 H bond CH3. Okay, so what is this? This is cumene or isopropyl. இந்த CH3 CH3 என்னன்னு சொல்லுவோம்? isopropyl group ன்னு சொல்லுவோமா? So it is isopropyl benzene.
1 2 3 4. Okay, now இப்போ இந்த cuminல இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ cumin என்ன பண்ணோம்னா you should treat with 5% of aqueous sodium carbonate. Okay, you're treating with 5% of aqueous sodium carbonate and you're passing air to it. Okay, so cumin plus 5% aqueous sodium carbonate first எழுதிக்கலாம். Bond CH3 CH3H, இதுதான் cumin, right? So இந்த cumin கூட 5% of Na2CO3 and you are passing air, oxygen pass பண்றோம். Okay, so இங்க என்ன ஆகும்னா இங்க நடுவுல இருக்கு இல்லையா இந்த கார்பன் CH இருக்கு இல்லையா, அங்க ரெண்டு ஆக்சிஜன் ஆட் ஆயிடும். இங்க இருக்க ஆக்சிஜன் இங்க ஆட் ஆகுது. So will be between COOH CH3 இந்த குரூப் ஆசிட் குரூப் கிடையாது. பிகாஸ் ஆசிட் குரூப்க்கு என்ன வேணும்? C double bond OH தான் ஆசிட். இது என்னது? COOH இருக்கனால இது பேர் என்னன்னா பெராக்சைடு. ஓகே, ஸோ வில் பி கெட்டிங் cumin peroxide. And this cumin peroxide, when you treat with a dilute acid, I'm taking HCl, அப்ப என்ன ஆகும்னா it forms COH இங்க ஃபார்ம் ஆயிடும். இங்க இருக்க CH3CO வெளியில போகுது. So it forms acetone plus CH3COCH3. So it forms what? It forms phenol and acetone as the product. So this is from cumin. Okay, so these are the 4 reactions. So in the 4 reactions நான் இங்க உங்களுக்கு ஈஸியா எழுதி காமிக்கிறேன். See, okay, so we want phenol, right? Okay, so இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? phenol வேணும். and இந்த phenol நம்ம எப்படி prepare பண்ணலாம்? by 4 ways we can prepare it. 1 2 3 and 4 ways. Okay, first one in a haloarenes, right? So I'm taking chlorobenzene. In the chlorobenzene in ahum, it reacts with NaOH to form what? To form sodium phenoxide, ONA. Now again on reaction with HCl it gives what? It gives phenol. என்ன ஆகும்? இங்க NaCl வெளியில போகுது. and இங்க you should mention the bar pressure, temperature எல்லாத்தையும் mention பண்ணிக்கணும். 300 bar pressure. and what is the temperature? Temperature is 633 Kelvin. Okay, 633 Kelvin la heat பண்றோம். and second என்ன பண்ணோம்? from benzene sulfonic acid, right? so benzene SO3H, benzene sulfonic acid, when it reacts with NaOH at 623 Kelvin, again it forms sodium phenoxide. It reacts with HCl to form what? Phenol. Okay, so இந்த ரெண்டுமே it forms, இப்படி எழுதிக்கலாம். so இன்னுமே ஈஸியா இருக்கும். at 623 Kelvin it forms sodium phenoxide, which on reaction with HCl NaCl வெளில போயிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? phenol கிடைச்சிரும். third reaction என்ன? from aniline. so NH2, it reacts with nitrous acid HNO2 to form benzene diazonium chloride. இந்த chloride எங்க இருந்து வரும்? because HNO2 is nothing but NaNO2 in HCl, கரெக்டா? so இங்க இருக்க Cl and இங்க இருக்க ஒரு nitrogen, it forms benzene diazonium chloride. so now benzene diazonium chloride, and second step என்னது? benzene diazonium chloride on hydrolysis, acid hydrolysis. so H plus H2O போட்டோம்னா will be getting what? phenol. இங்க என்ன வெளில போகும்? HCl N2 gasம் வெளியில போகுது. and அடுத்தது என்ன? from cumin. cuminன்றது என்ன? benzene ringல CH3 ரெண்டு பக்கமும் இருந்துச்சுன்னா this is cumin. that is isopropyl benzene is cumin. so this cumin is treated with what? 5% Na2CO3. and when you pass air to this mixture என்ன ஆகும்? இங்க இருக்கு இல்லையா CH, இந்த CHக்கு நடுவுல ரெண்டு ஆக்சிஜன் போயிடும். இந்த ஆக்சிஜன்ல இருக்க ரெண்டு ஆக்சிஜன் அங்க போகுது. so we'll be getting COOH CH3. what is this? This is cumin peroxide. now this cumin peroxide on reaction with a dilute acid
dilute HCl கூட போட்டோம்னா will be getting phenol and phenol எப்படி கிடைக்கும் இந்த benzene ring இந்த OH and மிச்சம் இருக்க CH3COCH3 will be getting acetone. Okay, so this is the concept map for preparation of phenol. Okay, phenol prepare பண்றதுக்கு we will be using these 4 methods. So எப்போதுமே ஒரு set of reactions நம்ம படிக்கிறோம், preparation படிக்கிறோம், properties படிக்கிறோம் அப்படின்னா படிச்ச அந்த ஒரு செட் முடிச்சதுக்கு அப்புறமா try to make a map like this. Okay, and அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ரிவைஸ் பண்ணும்போது மறுபடியும் புக் எடுத்து வச்சு படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இங்க நான் எங்கேயாச்சும் டெம்பரேச்சர் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை நம்ம போட்டுட்டு நீங்க படிங்க. இங்கேயும் மிஸ் பண்ணல நினைக்கிறேன். ஓகே, எஸ், இங்கே 273 to 278 Kelvin. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம ரிவைஸ் பண்ணும்போது இது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ கன்வர்ஷன் ரியாக்ஷன்ஸ் வரும் இல்லையா, இப்போ how will you convert aniline to phenol இந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் வரும்போது ஸோ இந்த மேப் வந்துட்டு நம்மளுக்கு இன்னுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதை நீங்கள் ஒரு 3 to 4 டைம்ஸ் எழுத என்ன ஆகிடும்னா மெமரைஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கன்வர்ஷன் கொஷின் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உன்னால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு யூ நீட் டு ஸ்டடி த ரியாக்ஷன்ஸ் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால் இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கட்டும், அதே மாதிரி ஃபீனாலோடது, அடுத்து நம்ம பண்ணிக்க போகிற ஆல்டிஹைட், கீட்டோன்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூ ஜஸ்ட் மேக் அ மேப் லைக் திஸ். ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. Okay, and so that's it for today, and in the next video I'll come with the properties of phenol, physical and chemical properties of phenols. Okay, so the first is physical properties. So physical properties la நம்ம first என்ன discuss பண்ணுவோம், physical state. Okay, so this is how phenol looks like. இப்போ இதை வச்சு நம்மளோட physical properties என்னென்னு எழுதிடலாமா? ஸோ இது என்ன கலர்ல இருக்கு? there is no color, so therefore it is colorless. அண்ட் இதோட ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா நீடில் மாதிரி இருக்கா? ஓகே, ஊசி மாதிரி இருக்கு. ஸோ therefore this is needle shaped crystals. கிறிஸ்டலா இருக்கு. ஸோ they are needle shaped crystals. and இதோட இன்னொரு நேச்சர் என்னன்னா it is hygroscopic. Hygroscopic na enna? It absorbs moisture, the substance which absorbs moisture when you place it in air. Okay, open space la வைக்கும்போது என்ன ஆகும்னா இந்த crystal moisture absorb பண்ணிக்கும். Okay, so it absorbs moisture. So therefore it is hygroscopic in nature, and it is corrosive too. ஓகே, ஸோ வேற ஏதாவது மெட்டல் கூட இதை வச்சோம் அப்படின்னா அது என்ன பண்ணிரும், அந்த மெட்டலை கரோட் பண்ணிரும். ஓகே, அண்ட் இட் இஸ் பாய்சனஸ். ஓகே, அண்ட் இட் இஸ் லிக்விட். ஓகே, இப்போ சிம்பிள் ஃபீனால்ஸ்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா தே கேன் பி லிக்விட் ஆர் லோ மெல்டிங் சாலிட்ஸ், அதாவது சீக்கிரமா மெல்ட் ஆயிடும். Okay, so these are the physical properties of phenol. First idla physical state la, and next comes the solubility. Okay, so they are soluble in water. ana eppadi soluble irukna, complete soluble agumana agadu, slightly soluble. Okay, ஏன் கொஞ்சமா soluble ஆகுதுன்னா because it can form hydrogen bond. Water கூட it can form hydrogen bonding, but substituted phenols எடுத்துட்டோம் அப்படின்னா substituted phenols will be insoluble in water. Okay, and next is boiling point. It will be high boiling point. And also when you expose it to air and light, என்ன சொன்ன நான் வெளியில கொஞ்ச நேரம் வச்சோம் அப்படின்னா அது hygroscopic, அதாவது moisture அப்சார்ப் பண்ணிக்கும் படிச்சோமா இங்க. It is hygroscopic, it absorbs moisture. So அதனால இது moisture absorb பண்றனால இதோட color change ஆகி it turns pink color. Okay, என்ன ஆயிடும், பிங்கா மாறிடும். Okay, so these are the physical properties. Okay, and இங்கே நம்ம இதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். why it turns pink? because it is hygroscopic in nature. கொஞ்ச நேரம் வெளியில வச்சோன்னா அது என்ன பண்ணும், moisture absorb பண்ணிக்குது, அதனால it turns pink in color. Okay, and next comes the chemical properties. So என்னென்ன properties it can undergo is it can react with zinc dust, it can react with ammonia, it can form esters, it can
reduce, and also it can oxidize. Okay, so these are the chemical properties of phenols which we are going to discuss in detail. First is reaction with zinc dust. Okay, so zinc dust கூட react பண்ணும்போது என்ன ஆகும்னா it gives benzene as the product. Okay, so phenol OH, it reacts with what? It reacts with zinc dust, and when you heat this, என்னாகும் இந்த zinc oxygen எடுத்துட்டு ZnO வெளியில போயிடும். அப்ப என்னாகும் will be getting benzene as the product. Okay, C6H5OH தான் phenol. அப்ப இந்த zinc oxygen எடுத்துட்டு போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? C6H6, that is benzene. This is the first property. Second is it can react with ammonia. Ammonia கூட react ஆகலாம். So phenol, it reacts with ammonia formula என்ன? NH3 in presence of anhydrous zinc chloride. In presence of anhydrous zinc chloride. So to form what? இங்க என்ன ஆகும்? இங்க இருக்க OHம் இதுல இருக்க ஒரு ஹைட்ரஜனும் H2O வெளியில போகுது. அப்ப ரிமைனிங் எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கும்? NH3ல 2 ஹைட்ரஜன். So benzene ringல NH2. Benzene ringல NH2 இருந்துச்சுன்னா அதோட நேம் என்ன? Aniline. Okay, so this is reaction with ammonia. Third is it can form esters. Okay, the first one is Scott-Bowman reaction, and second is Williamson ether synthesis. இந்த ரெண்டுமே it gives what? Esters. Okay, so ester ரெண்டு மெத்தட்ல ஃபார்ம் ஆகலாம். The first one is Scott-Bowman reaction, and second is Williamson ether synthesis. Okay, so now we'll see Scott-Bowman reaction. Phenol, it reacts with CH3COCl. இப்போ நமக்கு phenolல OH group இருக்கு. ester என்னது? OCOR வரணும் இல்லையா? RCOOR தான் ester, right? RCOOR. இங்க யாருக்கு பதிலா நமக்கு benzene, phenyl ring இருக்கு. அப்ப என்ன வேணும் நமக்கு? COOCOR வேணும். Okay, so இதுல ஒரு ஆக்சிஜனும் இருக்கும். அப்ப மிச்சம் என்ன வேணும் நமக்கு? phenolல ஒரு ஆக்சிஜன் இருக்கு. so ஹைட்ரஜன் வெளியில போயிட்டு COR வேணும், right? so அந்த COR இருக்க குரூப்பை தான் நான் எடுத்துக்கிறேன். RCOCl. okay, what is this? This is acetyl chloride, and this reaction it takes place in presence of NaOH. என்ன ஆகும்? HCl வெளியில போகுது. so we'll be getting COCH3. what is this? This is benzene phenyl acetophenone. Okay, CH3 group இருக்கா? so this is acetyl group, and இங்க benzene ringல CO இருக்கனால phenone. okay, so acetophenone is formed. இதே மாதிரி இங்க C6H5COCl போட்டோன்னா என்ன ஆகும்? இங்க இருக்க HCl வெளியில போகுது. so I'll be getting COC6H5. அப்ப இதோட பேர் என்னவா இருக்கும்? benzophenone. okay, and next is Williamson ether synthesis. okay, so இங்க என்ன ஆகுது அப்படின்னா ether ஃபார்ம் ஆகுது. okay, Williamson ether synthesisல என்ன ஆகும்? ether ஃபார்ம் ஆகும். எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். so phenol, first it reacts with NaOH. அப்ப phenol NaOH கூட react பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? H2O வெளியில போயிட்டு will be getting sodium phenoxide, right? okay, ONA. now this it reacts with CH3I இருக்க group கூட react பண்ணா NaI வெளியில போயிடும். so we'll be getting ether as the product, OCH3. RCOR என்னது? ester, and ROR என்னது? ether. okay, so we got esters and ethers. so formation of esters and ethers வரணும் இங்க. I have missed this. okay, and இங்கேயும் know this is formation of esters and ethers. okay, and next is oxidation reaction. so phenol oxidize ஆனா என்ன ஆகும்னு பார்க்கலாம். phenol, it oxidizes either in presence of air or in presence of acidified potassium dichromate. so plus H plus K2Cr2O7 in presence of concentrated H2SO4, it forms
benzoquinone. We know that quinol என்றது என்ன? ஆப்போசிட் பொசிஷன்ல OH இருந்துச்சுன்னா அது quinol. ஓகே, ஸோ இப்போ குவினோன் அப்படின்னா என்ன? ஆப்போசிட் பொசிஷன்ல டபுள் பாண்ட் O குரூப் இருக்கணும். டபுள் பாண்டோ. அப்போ இங்க 2 பாண்டு தான் வரும். ஸோ வில் பி கெட்டிங் 1,4-benzoquinone. ஸோ ஆக்சிடேஷன் என்ன அர்த்தம்? ஸோ ஃபீனால் இருக்கதை நான் இப்படி எழுதிக்கிறேன் OH. ஓகே, ஸோ இப்போ இங்க என்ன ஆகுது? ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுது. ஸோ ஹைட்ரஜன் ரிமூவ் ஆச்சுன்னா இந்த பாண்ட் உள்ள வரும் இல்லையா? ஸோ தேர்ஃபோர் இங்கே டபுள் பாண்ட் O ஆகும். அடுத்ததுல என்ன ஆகும்னா ஓகே கிளியரா போட்டுக்கிறேன், அப்போ ஈஸியா இருக்கும். ஸோ இந்த பாண்ட் உள்ள வரும். இந்த பாண்ட் வெளியில போயிட்டு இன்னொரு ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி என்ன ஆயிடும்? இட் ஃபார்ம்ஸ் டபுள் பாண்ட் O. அப்போ எங்கெல்லாம் பாண்ட் இருக்கு? இங்கேயும் தான் இருக்கும். ஓகே, ஸோ டபுள் பாண்ட் எங்க இருக்கும்? இந்த 2 கார்பனுக்கும் இந்த 2 கார்பனுக்கும், அதாவது ஆர்த்தோ அண்ட் மெட்டா கார்பனுக்கு நடுவில் டபுள் பாண்ட் இருக்கும். ஸோ therefore we'll be getting what? 1,4-benzoquinone. And next is reduction. இதை reduce பண்ணனா we know that reduction is removal of hydrogen, right? So phenol plus nickel hydrogen at 160 degree Celsius என்ன ஆகும்னா இங்க இருக்க ஆக்சிஜனும் ரிமூவ் ஆயிடும், இங்க இருக்க ஆக்சிஜன் ரிமூவ் ஆகும். பிகாஸ் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ரிடக்ஷன். அண்ட் ஆல்சோ இந்த டபுள் பாண்ட் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். சாரி, ஆக்சிஜன் ரிமூவ் ஆகாது பிகாஸ் இட் ஃபார்ம்ஸ் சைக்ளோஹெக்சனால். ஓகே, ஸோ என்ன ஆகுது? டபுள் பாண்ட் எல்லாம் ரெடியூஸ் ஆகி வில் பி கெட்டிங் சைக்ளோஹெக்சனால் as the product. So phenol is converted to what? Cyclohexanol. So இங்க எவ்வளோ ஹைட்ரஜன் ஆட் ஆகணும்? இங்க எவ்வளோ டபுள் பாண்ட் இருக்கு? 1 2 3. So 3 hydrogen ஆட் ஆகணும் to form cyclohexanol as the product. Okay, yes, so these are the properties of phenols. Okay, first one என்ன பார்த்தோம்? Okay, oxidation என்ன? You should add H plus K2Cr2O7. அப்ப என்ன ஆகும்? It forms 1,4-benzoquinone. Okay, and next என்ன? Reduction அப்ப என்ன ஆகும்? 3 hydrogen add ஆகுது in presence of nickel to form what? Cyclohexanol. So double bond எல்லாமே reduce ஆகி நமக்கு cyclohexanol கிடைக்கும். Ester எப்ப form ஆகும்? When you react with CH3COCl. Ethers எப்ப form ஆகும்? First you should react with NaOH to form sodium phenoxide, ONA. Now this on reaction with CH3I, NaI வெளியில போயிட்டு will be getting ether, OCH3 கிடைச்சிரும். And ammonia கூட react பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? Will be getting aniline as the product. Zinc dust கூட react பண்ண என்ன கிடைக்கும்? Benzene as the product. Okay, so this is the concept map for the properties, chemical properties of phenol. Okay, so இதே மாதிரி இன்னொரு set of properties இருக்கு. அதாவது இங்கே benzene ring involve ஆகல, அடுத்ததுல என்ன ஆகும்னா benzene ring involve ஆகும். அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? electrophilic substitution reaction. எல்லா aromatic compound it undergoes electrophilic substitution reaction. So that will study in the next video.